வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு மேசராசிக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கவுள்ள சனி பயிற்சிக்கான பலனை இன்றைய பதிவில் மேசராசிக்கான சிறப்பு பதிவாகவும் மேசராசிக்கான ஒரு சிறந்த வழிகாட்டுதலான பதிவாகவும் சனி திசைனா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சனி திசையில் பலன்கள் எப்படி இருக்கோ அதே போல் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு கடைசியில் பார்க்க போகிறோம். இனி வரும் காலத்தில் என்ன செய்யலான் இருக்குன்னா மேசராசி பதிவுகள் எல்லாமே 7.5 சனியை எளிமையாக கடப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் நிறைய கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மேசராசி நண்பர்களே, முதல்ல 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு யாருமே பேனிக் ஆக வேணாம். ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் ராசியை இருக்கிறது நம்ம மேசராசிங்க. மேசம் அப்படிங்கிறது சூரிய பகவான் உச்சமடையும் ராசியாகவும் சனி பகவான் நீச்சமடையும் ராசியாகவும் மேசராசி இருக்குது. பொதுவான கருத்து, சனி திசை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாவே லைஃப்பில் நிறைய கஷ்டம் வரும், தொழிலில் நஷ்டம் வரும், பழைய கர்ம வினைகள்லாம் வந்து துரத்தி அப்படியே ஒரு மனுஷனை துவம்சம் பண்ணிருன்னு சொல்லி வாழவே வழி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி பல பக்கம் இருந்து பல கருத்துக்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யார் கஷ்டத்தை அனுபவிப்பா? எதிர்காலத்தை பற்றி ஒரு தெளிவில்லாதவங்க கஷ்டப்படுவாங்க. மேசராசி நண்பர்கள் அப்படி கிடையவே கிடையாதுங்க. பயங்கர ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லலாம். என்னதான் பண்ணும் 7.5 சனி அப்படின்னு பார்த்தாவே, சனி திசைனாவே பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சனி திசை காலம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை ஜாதகத்தில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து 3 சுற்று இருக்குது. விரையச்சனி, ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லி 3 சுற்றுகள் இந்த 7.5 ஆண்டுகளில் வருங்க. 7.5 சனி திசை, பொங்கு சனி, மங்கு சனின்னு சொல்லி 3 டைப்பில் வந்து வரும். முதல் 30 வருஷத்தில் அது 7.5 சனி, ரெண்டாவது 30 வருஷத்தில் பொங்கு சனியாக வரும், மூன்றாவது 30 வருஷத்தில் வரக்கூடியது மங்கு சனின்னு சொல்லக்கூடிய சனி திசை வரும். இப்போ நீங்கள் எந்த 30ல் இருக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சனி திசையை எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியங்க. சும்மா சனி திசை வந்துருச்சுன்னு பயப்பட்டுறக்கூடாது. ஃபஸ்ட் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் மறுபடியும் எப்போ சனி திசை வரும் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோங்க. நீதிக்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டவர். இவரோட ஆட்சி வீடு மகர ராசியில் இருக்குது, உச்ச வீடு துலாம் ராசியில் இருக்குது, நீச்ச வீடு மேச ராசியில் இருக்குது. தராசு ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் உச்சமடையக்கூடிய சனி பகவான் நீதி நேர்மையாக தனிமனித ஒழுக்கத்துடன் யாரையும் ஏமாத்தாமல் இருந்தால் சனி பகவானுடைய செல்ல குழந்தைய இருக்கலாங்க. வேண்டும் வரத்தை, வேண்டும் வாழ்க்கையை, தொழிலில் உயர்வை இந்த சனி காலத்தில் பெற முடியும். சனி பகவான் கொடுத்தா யாருமே தடுக்க முடியாது. அதுதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. நீதி நேர்மை நியாயம் இல்லைன்னா படைச்சவனாக இருந்தாலுமே சனி பகவான்கிட்ட தப்பிக்கவே முடியாதுங்க. மனிதர்கள் லைஃப்பில் மிகச்சிறந்த ஆசிரியர் ஒரு கடவுளாக இருக்கிறார் அப்படின்னா அது வந்து நம்ம சனி பகவான் தாங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயுமே சனி பகவான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நிமிஷம் கூட உங்கள் ஃபேமிலியில் உங்கள் உறவினர், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர், எதிர்த்து வீட்டுக்காரர்னு அனைவரோட வாழ்க்கையிலையுமே 7.5 சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கண்டச்சனியா, விரயச்சனியா, மங்கு சனி, பொங்கு சனியா அவர் இல்லாமல் யாருமே இல்லைங்க மேக்சிமம். அப்படி இருந்துமே எல்லாங்க எப்படி ஜெயிக்கிறாங்க? சனி திசை இருக்கும்போது அவர் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா நீதி நேர்மை தாங்க அதுக்கு காரணம். ஸோ அந்த வகையில் நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் தலைக்கணம் இல்லாமல் இருந்தால் சனி திசை ரொம்ப ரொம்ப நல்ல காலம்னு சொல்லாங்க. அப்படி இல்லாமல் அதுக்கு நேர்மாறாக இருந்தால் கெட்ட அனுபவம், கஷ்ட நஷ்டம், வேதனை, சோதனை, மன அழுத்தம் இது எல்லாமே கொடுத்து மண்டை மேல் 2 வச்சு அப்படியே உட்காருன்னு சொல்லி அடக்கி வச்சிருவாருங்க. உண்மையிலேயே மனிதனை பக்குவப்பட வைக்கும் காலம்தான் 7.5 சனி திசை காலம்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கைனா என்ன, உறவுகள்னா என்ன, சொத்துனா என்ன, நண்பன் யார், விரோதி யார், பணம்னா என்ன, இப்படி எல்லாத்தையுமே வேண்டியதை உங்களிடமிருந்தே பிடுங்கி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவாருங்க சனி பகவான். நாம் சரியா இல்லைனா அதில் சுயஜாதகம் நல்லா இருந்தால் கூடவே சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய நீதி நேர்மை தவறாத நல்ல மனுஷனான ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இனி வந்து முடிவு செய்ய வேண்டியது நாம தான். பிறந்த உடனே வர்றது 7.5 சனின்னு பார்த்தோம். இந்த 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மேக்சிமம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது முடியும் போது பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 30 வயசில் வரக்கூடியது பொங்கு சனி. இதில் நல்லவங்களாக இருந்தால் ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பேரே பாருங்கள், பொங்கு சனி. நம்முடைய கர்ம வினைகளை பொறுத்து இந்த பலன் கொஞ்சம் மாறுங்க. 3வது வரக்கூடிய 30ல் வரக்கூடியது மங்கு சனின்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு மாதிரி தான், கொஞ்சம் முரண்பாடான
பலன்களை கொடுக்குங்க. இவ்வளவு தாங்க சனி பகவானை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இனி வந்து உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மேசராசினாவே மன உறுதியோட குடும்ப உறவுகளை கட்டி காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசின்னு சொல்லாங்க. இதுவரைக்கும் லாப வீட்டில் இருந்த சனி பகவான் பயிற்சியாகி 3ஆம் பார்வை பலனாக தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் பார்வையா ரண ருண ரோகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையா பாக்கிய வீட்டையும் பார்க்குறாரு. இதில் 3ஆம் பார்வை தாங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது. முதல்ல சொன்னது தனம், கொடுத்த வாக்கு, குடும்பம், இந்த மூன்றாலும் உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கலாம் அல்லது அது மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கலாம். இதனுடைய சுயஜாதகம் மாறி இருந்தாவோ அல்லது பாவ புண்ணியங்களை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடுங்க. குடும்ப நிம்மதியில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேணும். எல்லா வேலையுமே இழுபறிக்கு பின் நடக்கக்கூடிய நிலை இந்த 7.5 சனி திசை காலத்தில் நடக்குங்க. இது எல்லா ராசிகளுக்கும் பொதுவானது. தெளிவான ஞானம், மக்களை பற்றிய புரிதல் இதெல்லாம் கிடைக்கும். இந்த காலத்தில் எத்தனையோ நாள் முடிக்க முடியாமல் இருந்த வேலையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த சனி திசை காலத்தில் மேசராசி நண்பர்களுக்கு முடிவுக்கு வருங்க. இனி வரக்கூடிய காலத்தில் தேவையற்ற பேச்சு, தேவையற்ற பிடிவாதம் இது எல்லாமே வந்து நீங்கள் தியாகம் பண்ணணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கடன் பிரச்சனையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. சின்ன கடனாக தான் தெரியும் இப்போ ஸ்டார்டிங்கில். அது இந்த 5 வருஷம் 6 வருஷம் கழியும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதை இப்படி தாண்டி பெரிய மன உளைச்சலை வந்து உருவாக்கி விட்டுரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் பட்டுருக்கக்கூடிய கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சனி திசை முடிந்து ஒரு வருடம் ஆகி கூட அந்த பழைய நிலையிலிருந்து மீளாத தனுசு ராசி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தனுசு ராசி நண்பர்களை நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் சனி திசையில் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. ஸோ இதுக்கெல்லாமே திட்டமிட்டு நீங்கள் வேலையை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக இருக்கும். எளிய வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது, தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, இதிலையெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சுக்கலாங்க. இந்த 7.5 சனி காலத்தில் எதிர்பாலினத்தவரால் அவப்பெயர் சமுதாயத்தில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பிரச்சனையினால் வீடு வந்து வேறு இடத்துல மாற்றி போய் குடிய போகிற மாதிரியான காலமாகவும் இருக்கும். ஸோ எச்சரிக்கை, கவனமாக இருக்கணும். பழைய வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வருமானம் கண்டிப்பாக ஆதாயம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். கட்டுப்படாத நோய்கள் வந்து கட்டுப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலை, படித்த படிப்புக்கான அரசு வேலை, பிஸ்னஸுக்கு லோன் கேட்டிருக்கிறீங்க அல்லது வேறு ஏதாவது அரசு சார்ந்த உதவிகளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மேசராசி நண்பர்களுக்கு கிடைக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புது ஆர்டர்ஸ் உங்கள் பிஸ்னஸுக்கு கிடைக்கிறது. அலுவலகத்தில் வந்து நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கு வருமான உயர்வு கிடைக்கிறது, ஊதிய உயர்வு கிடைக்கிறது. சமுதாயத்தில் மட்டுமில்லை, உங்கள் ஆஃபீஸில், வீட்டில் ஒரு புது மரியாதையை வந்து இந்த காலத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வீண் வம்பு, வெட்டி பேச்சு இது எல்லாமே தவிர்க்கணும். ஏன்னா இது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தேவையில்லாத பிரச்சனைக்கு போகிறது, வெட்டி பேச்சு பேசுகிறது, அதனால் பிரச்சனை உருவாகிறது, இல்லை இவங்க அட்வைஸ் பண்ணாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் பொழைச்சிக்கலான்னு சொல்லி ஒரு பெரிய கடனை வாங்குறது, இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகும். நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மைன்னு சொல்லி இருக்கும்போது மேசராசிக்கு இது வந்து உண்மையாகவே ஒரு சிறப்பான காலமாக இருக்க போகுது. அதுக்கு மேலே அப்புறம் நாம் எந்த மாதிரியான மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது கடன் தாங்க. இதில் கவனிக்கணும். பெரிய கடன், பெரிய முதலீடு, கடன் வாங்கி பெரிய வீடு கட்டுறது அல்லது பெரிய வீடு வாங்குறது, குறுகிய காலத்தில் பெரிய பணக்காரனாகனு சொல்லி ஒரு பேராசையினால் ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸில் அகலக்கால் வைக்கிறது, இதுக்கெல்லாமே ஆசையை தூண்டும் விதமாக சமுதாயத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், இதை பண்ணால் மாதம் இவ்வளோ வருமானம் வரும், பெரிய முதலீடு போடுங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கோடியாக சம்பாதிக்கலாம், அதை பண்ணுங்கள், நான் வந்து கூட்டாளியாக வர்றேன் அப்படி சொல்லி நிறைய பேர் ஆசையை தூண்டுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் மயங்காமல் குடும்பத்தாரோட ஒரு ஆலோசனை, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள்ட்ட ஆலோசனை, இதெல்லாம் கேட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம்னு சொல்லாங்க. இந்த சனி திசை காலம் பெண்களுக்கு எப்படின்னு பார்த்தா பேச்சில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அதை விட கவனமாக இருக்கணும். வெளி மாநிலத்துக்கு சுற்றுலா போகிறது அல்லது வெளியூருக்கு சுற்றுலா போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, அடிக்கடி வந்து ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, குழந்தைகளால் உங்களுக்கு சமுதாயத்தில் இவங்க குழந்தை அப்படிங்கிறத தாண்டி இவங்களோட அம்மா தான் இவங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெயரை வந்து குழந்தைங்க வாங்கி தருவாங்க, பெரிய வெற்றி அடைவாங்க. உடல் நலத்தை வந்து மட்டும் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். சூடு சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, குட்டியாக தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்ப மன ஆரோக்கியத்துக்கும்
கேடாக மாறும். அப்படிங்கிறனால ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்திலும் வெற்றி, இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, என்ன மாதிரி நீங்கள் தேர்வுக்கு படித்தாலும் சரி, என்ன மாதிரி வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, நல்ல படிப்பு, நல்ல ஸ்கூலு, நல்ல காலேஜு, நீங்கள் படித்த படிப்புக்கு நல்ல வேலை, 10th +2 படிச்சுக்கிறீங்க, நீங்கள் விரும்பின ஸ்கூலுக்கு போகிறது, உயர் படிப்புக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது, அல்லது வெளியூர்லேயாவது போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கியும் நல்ல ஸ்கூலில் படிக்கிறது, இது எல்லாமே இருக்குமே. அதே மாதிரி நீங்கள் சின்ன பசங்களாக இருப்பீங்க, இப்போ நீங்கள் பைக் ஓட்டும்போது, அட்லீஸ்ட் சைக்கிள் ஓட்டும்போது கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கூடவே விளையாடும் போது ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த 7.5 சனி திசை காலம் நிச்சயமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் மேசராசி குழந்தைகளுடைய பெற்றோர்களாக இருந்தால் கவனமாக பார்த்துக்குங்க. அரசியல்வாதி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, நண்பன் போல உள்ள எதிரியை கண்டுபிடிக்கும் காலமாக இது இருக்கும். பெரிய உயரத்துக்கு போக கடினமான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். உங்களுடைய தலைமையை பற்றியோ அல்லது அடுத்தவங்களை பற்றியோ அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் சிம்பிளாக பேசுகிறது கூட ஊதி பெருசாக்கி உங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கிடுவாங்க. நண்பர்கள் அப்படின்னு இத்தனை நாள் உங்க கூடவே இருந்த சில பகைவர்கள் உங்களை விட்டு போகக்கூடிய காலமே இருக்கும். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதம், தேவையற்ற பேச்சு, உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு, ஒரு 3ஆம் மனிதர்களை பற்றி பேசக்கூடிய பேச்சை நீங்கள் தவிர்க்கணுங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்குமே பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், பெரிய ரசிகர் படை உருவாகும். வேலை காலத்தில் சின்னதாக அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. பணம் பல வழிகளில் வரக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்கு தகுந்த தேவையற்ற செலவுகளை உருவாக்குறதுக்கு விதி கண்டிப்பாக சதி செய்துன்னு சொல்லலாம். என்ன செலவு பண்ணும்போதுமே யோசிச்சு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். ஸோ மேசராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இது ஒரு அற்புதமான காலம்னே சொல்லலாம். அந்த மீனராசிக்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் பெரிய அளவில் ஒரு எஃபெக்டிவே இல்லை. ஸோ அதுக்கான நாம் பயப்படவும் தேவையில்லைங்க. இதில் நட்சத்திர வாரியாக பலன்கள் எப்படின்னு பார்த்தா, முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்திற்கு தேவையற்ற மனக்குழப்பம் உருவாகும். இந்த காலத்தில் தெளிவாக முடிவெடுக்க முடியாத நிலை உருவாகும். அதே நேரத்தில் அரசு சார்ந்தோ பிரைவேட் லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கைக்கு வரும். வருமானம் லாபம் உண்டு. மனதிற்கு பிடித்த உறவுகளை நீங்கள் இழக்கவோ விலகவோ ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. பரணி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். விற்காத பழைய சரக்குகள் விற்கக்கூடிய காலமாக இருக்கும். அதன் மூலமாக நிறைய பணம் வரவு உங்களுக்கு உண்டு. படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரத்திற்கு புது வாடிக்கையாளர்கள், தொழில் சிறப்பெறக்கூடிய காலமாக பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு தீராத பல பிரச்சனைகளை தீரும் காலமாக, குடும்பத்தில் இருந்த பல சங்கடங்கள் விலகக்கூடிய காலமாக இந்த சனி திசை காலம் இருக்குங்க. தேவையான நேரத்தில் நிதி உதவிகள் கிடைக்கிறது. அதன் மூலமாக பிஸ்னஸ்ஸு அல்லது பழைய கடனை கட்டுவது அல்லது வீட்டுக்கு தேவையான பிஸ்னஸுக்கு தேவையான வாகனங்கள் வாங்குறது, உதிரி பாகங்கள் வாங்குறது சொல்லி இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய காலமாக கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க. நண்பர்களே, இந்த சனி திசை காலத்தை இன்னுமே பயமில்லாமல் சிறப்பான காலமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கானா கண்டிப்பாக இருக்குங்க. தினசரி விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை வச்சுட்டு வர்றது சனி திசை காலங்களில் உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதே போல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாமே குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 3 வழிபாட்டை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. பரிகாரத்தை பொறுத்த வரைக்குமே ஆதரவற்றோருக்கும், உடல் ஊனமுற்றோர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம், உடை தானம், அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா மேசராசி நண்பர்களுக்கு இந்த சனி திசை காலத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத சூழ்நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். அப்படிங்கிறனால அவசியம் மேசராசி நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் தவறாமல் பண்ணிட்டு வாங்க. நண்பர்களே, இந்த சனி திசை பலன் மேசராசிக்கு அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது எவ்வளவுதான் நியரஸ்டாக இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி அல்லது திருமணம் சார்ந்து நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சரியான பலன்கள், வழிபாடு, பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க, தப்பில்லைங்க. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக சனி திசை காலத்தில் மேசராசி நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் கண்டிப்பாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்கு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.